அடுத்து நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்ஷன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து மெயின் ரோல் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கேமிங்காக தான் இந்த சிஸ்டம் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம். ஸ்பெஷலாக வந்து கேம் விளாட்றதுக்காக பில்ட் பண்ணுறோம். M.2 எடுத்திருக்கோம், 1 TB எடுத்திருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதுவுமே வந்து நம்ம இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரான ஒரு செக்ஷன். கதை கேட்க ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து 1,60,000 அந்த பட்ஜெட்டில் வந்து இந்த பிசி வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஹீரோ இருந்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹீரோ. ஸோ அப்போ இன்னும் வந்து நல்லாயிருக்கும் தானே. ஸோ அந்த ஹீரோவில் யாருன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம இதில் வந்து மெயின் ரோல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மதர் போர்டு தான். ஸோ நம்ம என்ன மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டஃப் கேமிங் அப்படிங்கிற மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம், ஆசிஸ்ங்கிற பிராண்டில். ஆக்சுவலி இந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆசிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ROG 6 இருக்கும். பட் நம்ம வந்து அடுத்த ஹீரோ, அதாவது இன்டலோட i7 14th gen ப்ராசஸர். ஆக்சுவலி நம்ம ஏன் இந்த 14th gen போயிருக்கோம்? இப்போல்லாம் வந்து அல்ட்ரா வந்துருச்சு, இந்த பட்ஜெட் நீங்கள் அல்ட்ரா போகலாமே அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம். நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன், அல்ட்ராவையும் i7ஐயும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா, அல்ட்ராவோட i7 தான் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரிவ்யூ கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம i7லேயே போயாச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம், எப்போவுமே ப்ராசஸர் தானே மெயினாக இருக்கும், நீங்கள் மதர் போர்டை சொல்கிறீங்க அப்படின்னு. என்னதான் இருந்தாலுமே ப்ராசஸர் வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுக்க போகுது அப்படின்னா, அந்த கமெண்ட்டை வந்து யார் போய் அங்கே போய் சொல்லணும்? ஸோ இந்த மதர் போர்டு தான். ஸோ அந்த மதர் போர்டு வந்து லைக் எப்படி சொல்கிறது, ட்ரூ காலர் மாதிரி. நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் தெரிஞ்சிடும் இல்லையா, ட்ரூ காலரில். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸர் என்ன நினைக்குதோ அதை யார்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகும், அந்த ட்ராக், அந்த பாத்து வந்து மதர் போர்டு தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. ஸோ செகண்ட் வந்து ப்ராசஸர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிராஃபிக் கார்டு இது வருது. இது வந்து நம்ம ஜிகாபைட் அப்படிங்கிற பிராண்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதையே நம்ம ஜிகாபைட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம், வேறு பிராண்ட் போகலை அப்படின்னா. இதில் தான் வந்து உங்களுக்கு 3 ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஜிகாபைட்டில் மட்டும்தான் 3 ஃபேன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 3 ஃபேன் இருக்கிறதுனால நமக்கு கூலிங்கும் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதாவது இதோட ஹீட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஈஸியாக. அதனால் வந்து நம்ம ட்ரிபிள் ஃபேன் எடுத்திருக்கோம். ஸோ இவங்க தான் வந்து இந்த வீடியோவோட 3வது ஹீரோ. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரான ஒரு செக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராசஸர் செக்ஷன் தான். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம நார்மலாக பண்ணாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்குள்ளே மைண்டில் வந்து என்ன இஷ்யூ வந்துடும் அப்படின்னா, இது வந்து காஸ்ட்லி, ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே. இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் மற்ற எந்த இடத்துலையுமே அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்து சிவரிங் ஆகிடும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண நினச்சாலே கொஞ்சம் கஷ்டம் தான். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அது வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது வந்து காஸ்ட்லி, லைட்டாக டேமேஜ் ஆனாலுமே அவ்வளோதான் சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. ஸோ அந்த பயம்தான். நீங்கள் நார்மலாக ஒரு பேசிக்காக ஒரு சிஸ்டம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ யோசிக்க மாட்டீங்க, டக்குன்னு பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம், நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த செக்ஷனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் ஜாலியாக பண்ணிடலாம். ஹீரோ மட்டும் இல்லைங்க, நமக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர், அதாவது சப்போர்ட்டிங் ரோல் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரேம் வந்து பார்த்திங்கன்னா DDR5ல் வந்து டெல்டா RGB T-Force அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா RGB இருக்கும், உங்களுக்கு லைட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கேமிங்காக தான் இந்த சிஸ்டம் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம், ஸ்பெஷலாக வந்து கேம் விளாட்றதுக்காக பில்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ரேம்லலாம் நம்ம வந்து RGB சூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா அதில் வந்து வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த இதிலலாம் ப்ரைஸை வந்து கம்மி பண்ண முடியுமோ, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தோம். பட் இது கேமிங் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்ததுனால ஸோ நம்ம வந்து RGB வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா வித் RGBயோட வருது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சே. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? தம்பி ஏன்டா பயப்படுற? ஏன் எங்க வர? அது ஒண்ணு இல்லனே, ஒர்க்காப் எடுக்கிற எங்க அக்கா ஆசை ஒரு செல்போன் ஒன்னு கேட்டுச்சு, 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினா லாக் ஆகி போச்சு. அது எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமாடா, கொண்டு அண்ணே ஓபன் பண்றாங்க. அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னே தெரியல, மறுபடியும் அசம்பிள் பண்ணாலுமே கஷ்டமாக இருக்குது.
T-Force DDR5 RGB 16 GB ரேமு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு 16 GB ரேம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இன்னும் அந்த ரேம் வரல. இப்போதைக்கு நம்ம வந்து ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே மேலே இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலரில் எல்லாத்தையும் வந்து வெளிச்சம் வர்றது இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்த சப்போர்ட்டிங் ரோல் பண்ண போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா WDயில் வந்து ஃப்ளூ அப்படிங்கிறதுல 1 TB M.2 எடுத்திருக்கோம். 1 TB எடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ எவ்வளோக்கு நம்மளால் வந்து ஸ்பிட் பண்ணி போடுறோமோ அந்தளவுக்கு வந்து ஸ்பீட் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நமக்கு 3 வந்து M.2 இருக்குது. அதாவது 3 வந்து NVMe நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு நான் வந்து 2 யூஸ் பண்ண போகிறேன். அந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட் சிங்கில் இருக்குது. அதாவது மெயின் ரோல் பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. லோயர் எண்ட்லாம் போனீங்க அப்படின்னா ஒன்று தான் இருக்கும் நமக்கு. இதில் வந்து 2 ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதில் தான் வந்து இந்த M.2 வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, 2 TB பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து SSD ஆட் பண்ணிக்கலாம். SSDலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நமக்கு 4 சாட்டா எக்ஸஸாக இருக்குது. ஸோ இன்னொரு M.2 கூட இருக்குது. உங்களுக்கு வேணால் இன்னொரு M.2 கூட போட்டுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது, SSD இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலுமே உங்களுக்கு சாட்டா மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் பேஸ்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரேமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட்டில் 64 GB வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். 32 GB வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்களேன், 256 வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ராசஸர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 NVMe 1 TBயில் WD ஃப்ளூங்லேருந்து 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுற போகிறோம்னா நம்ம கூலருக்காக இங்கே வந்து பேக்கில் வந்து பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ராசஸர் கூட வர்ற ஸ்டாக் ஃபேன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம லிக்விட் கூலர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ பண்ணி லிக்விட் கூலர் இல்லை அப்படின்னா நல்லாவாக இருக்கும். ஸோ அதனால் லிக்விட் கூலர் வந்து என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் ஐஸ் குரோமா 360 ARGB அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஃப்ளோ. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த பம்பு வந்து அதில் வந்து ஸ்கொயர் வந்துச்சு, இதில் வந்து சர்க்கிள் வருது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லையா ரிங்கு. ஸோ இந்த ரிங்குக்குள்ளே இருக்கிற இந்த லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இங்கே ரிங்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஃபுல்லாகவே லைட் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு அந்த பெட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம்டிஎஸில் வந்து ஒரு கூலர் வந்து பார்த்தோம். அதோட பில்ட் குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிறதுனால மறுபடியும் நான் ஆன்டி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இதில் தான் வந்து அந்த பேஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி கூலரை பார்த்துறீங்களா? கூலரே வந்து நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டது அப்படின்னா டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுதான் கூலர். இது வந்து ரேடியேட்டர். அதுக்கப்புறம் ரேடியேட்டருக்கு பின்னாடி வந்து 3 ஃபேனு. அந்த 3மே வந்து ARGBயில் வருது. இது வந்து ப்ரீ ஃபிக்ஸடாகவே வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து பம்பு இல்லை சேம்பர் எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பம்பு. இங்கே வந்து காப்பர் பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இந்த பம்ப்லேயுமே நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஷோ ஆகும் இந்த இடத்துல.
எவ்வளோ நம்ம CPU வந்து அதாவது ப்ராசஸர் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே ஷோ ஆகும். இதுவும் வந்து ARGB லைட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ARGB கனெக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இதேமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ண சிஸ்டமில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எப்படி நம்ம கனெக்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத. தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதுக்கான பேஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது தேவையில்லை. பேஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து AMD அண்ட் இன்டெல் ரெண்டுக்கான பேஸும் இருக்கும், ரெண்டுக்கான ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்டெல் அப்படிங்கிறதுனால இன்டெல்கானதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம SMBSல கனெக்ட் பண்ணுறதுக்காக, ARGB வந்து SMBSல பவர் கொடுக்கறதுக்காக கனெக்ட் பண்ணுறது. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து இங்கே வந்து ஒரு கூலர் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராசர் மேலே அப்ளை பண்ணோம் இல்லையா, தெர்மல் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்த பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வேறு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து AMDக்கு வரும். இதுதான் வந்து இன்டெல் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதுதான் வந்து இன்டெல். ஆல்ரெடி நம்ம இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்டெல். இது வந்து AMDக்கு வரும். மற்றதெல்லாம் நம்ம வந்து தேவைப்படும். இதில் வந்து நிறையா ஸ்க்ரூ இருக்கும். இன்டெல் AMD ரெண்டுக்குமே மிக்சடாக தான் இருக்கும். நம்ம அதை வந்து AMDக்குள்ளதை மட்டும் தனியாக இன்டெல்குள்ளதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இல்லை AMD இங்கேயே வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, இதில் இன்டெல் போட்டிருக்கா. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஸு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அந்த கூலர் வந்து மேலே இன்ஸ்டால் பண்ணுறப்ப தேவைப்படும். பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து மவுண்ட்டு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பில்லர் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். அதையும் பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கா, ஒயிட் கலர் ஸ்டிக்கர் இருக்கா. அந்த ஸ்டிக்கரை பிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கோட அந்த நம்மளோட அந்த இது இருக்கு இல்லையா, ப்ராசஸரோட இன்ஸ்டால் பண்ணுற ஃபேன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ப்ராக்கெட் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து இன்னும் டீட்டெயிலாக கூலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கரை பிக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பண்ணுறதுனா கஷ்டம். ஓகே, மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, பக்கா. ஸோ எல்லாமே எனக்கு ஃபிக்ஸாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்படி கீழே விட்டாலுமே கீழே விழுகாது. ஸோ அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து நம்ம 4 சைடுமே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ, அதுக்கு என்ன ஸ்க்ரூவோ அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம கூலரை வச்சுட்டு கூலர் மேலே வந்து இந்த மவுண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து வெளியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது இவ்வளோ தான். இது வந்து நம்ம உள்ளே வச்சு பண்ணுறதுனாலும் கஷ்டம். இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ண விஷயம்லாம் நம்ம கேபின்குள்ளே வச்சு பண்ணுறதுனாலும் கஷ்டம். அதனால தான் நம்ம வந்து வெளியிலே வச்சு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபின்குள்ளே வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். நான் அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன். மற்றதெல்லாம் ஃபாஸ்ட்டில் போகும். நல்ல ஒரு BGMல உங்களை கொண்டு போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க.
இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேபினுங்க. இந்த கேபின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் கிறிஸ்டல் X6 Pro அப்படிங்கிறது நம்ம எப்போவும் சூஸ் பண்ணுற அந்த ஒரு டிசைனில் இருந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு டவர் டைப்பு. நம்ம முன்னாடி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இருக்காது, அகலம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இது வந்து ஹைட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. எதுக்காக நம்ம இது அதுதான் நம்மளோட ஃபேவரட்னு சொல்லியிருக்கோம். எதுக்காக இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைட்டில் வைக்கிறதுக்கு அந்த அகலமான கேபின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் ஹைட்டாகவே நான் சூஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு 2L சேம்பர் அந்த டைப்பில் தான் இருக்குது. இது வந்து பேனரமிக் டைப் தான். ஸோ இந்த சைட்லேயும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எஸ்எம்பிஎஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேபிள் மேனேஜ்மெண்ட்டு அதை கம்பேரட்லி இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த சைடில் தான் நம்ம கேபிளெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். இது எஸ்எம்பிஎஸோட கேபிளை வந்து நம்ம இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேபினோட ஸ்பெக்கு சொல்லணும்னா இதுவும் வந்து ஒரு ARGBயில் தான் வருது. இதில் வந்து நமக்கு எத்தனை ஃபேன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி பவர் பட்டன், ரீசெட் பட்டன், அப்புறம் வந்து ஹெட்செட்டு, மைக்கு, அப்புறம் USB 2.0, 3.0 டைப் சியுமே மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டஸ்ட்டு ஃபில்டர் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லணுன்னா இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக 6 ஃபேன் கொடுத்துருக்காங்க. 6மே வந்து ARGBயில் வருது நமக்கு. ஸோ இந்த சைடில் இங்கே ஒரு ஃபேன் இருக்கா, ஸோ அதே மாதிரி இங்கே இந்த சைடில் வந்து 2 ஃபேன் இருக்குது. மேலே வந்து நமக்கு 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 3 ஃபேனை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் வைக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக. ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த கேபின் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா கேபினை பற்றி பேசியாச்சு. அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிசைன். இது வந்து ஒரு டவர் டைப்பில் 2L சேம்பரில் எடுத்திருக்கோம். அது வந்து நமக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும், பார்க்க இன்னும் ஒரு வேறு ஒரு லுக் கொடுக்கும். பட் இது வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டவர் டைப்பு தான். அதுக்கான ரீசனும் அங்கே ஸ்பேஸ் இல்லை, கஸ்டமர் வந்து இப்படி தான் எனக்கு வேணும், இந்த ஸ்பேஸில் வைக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன், இல்லை மிக்சட் கலர் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு பிளாக் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட சாய்ஸ் தானே நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து அவங்களோட சாய்ஸ் தான். மேலே இருக்கக்கூடிய அந்த 3 ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணி கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கேபினே அக்குச்சுக்காக பிரிச்சாச்சு. ஏன்னா நம்ம இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணுமே கை உள்ளே போட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு வே இருக்குமா பாட்டம்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் கலட்ட முடியுமோ எல்லாத்தையுமே கழட்டிட்டோம். எல்லாத்தையும் கலட்டியுமே எங்களால் இந்த ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. லாஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அவங்க கேபின்லேயே இந்த ஸ்க்ரூ செட்டுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த நமக்கு எப்போவும் போல் இந்த கிளாஸை மட்டும் கழட்டிட்டு ஃபேனை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம ஈஸியாக டைட் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ உள்ளே இருக்குங்கிறத வந்து என்னடா எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு லாஸ்ட்டாக சரி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம். அப்போ அந்த ஸ்க்ரூ அங்கே இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அந்த ஸ்க்ரூவை டேரெக்டாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்ஷன். ஸோ பவர் சப்ளை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா காஸ்ட்டு கட்டிங்காக இருக்கிறதே லோ காஸ்ட்டு அந்த மாதிரி அப்படி போட்டுறோம் 450 வாட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுறோமா. ஸோ அதனால் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் சீக்கிரமாகவே வீக் ஆகிடுதுங்க. ஸோ நம்ம உள்ள காம்போனன்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து பவர் சப்ளை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு அதில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா MSIயில் 650 வாட்ஸ் வந்து பவர் சப்ளை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்டுக்கு இது எனஃப் அப்படிங்கிறதுனால இதை சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸை விட கொஞ்சம் பெட்டராக பவர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டாலே நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து 550 வாட்ஸ் எனஃப் தான். பட் நான் இருந்தாலும் ஏன் 650 போகிறேன் அப்படின்னா ஸோ இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எவ்வளோ வெயிட் இருக்குது தெரியுமா, அது நல்ல வெயிட்டு. ஸோ அந்த வெயிட்டை ஃபீல் பண்ணும்போதே நமக்கு தெரியுது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆஹா என்ன கணம் என்ன கணம்.
அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்கிறதுலாம் 15 ஆம்பியர் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கேபிளே யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் வந்து அதுவும் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ வேறு பக்கத்தில் கடையில் போயிட்டு 5 ஆம்பியர் சாக்கெட் வாங்கி அந்த கேபிள் 5 ஆம்பியர் பவர் கேபிள் வாங்கி கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ நீங்கள் வந்து இந்த கேபிளே யூஸ் பண்ணுங்கள், 15 ஆம்பியர் கேபிளே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா மல்டி இருக்குது, அடாப்டர் இருக்கு இல்லையா, 15 ஆம்பியர் to 5 ஆம்பியர் அந்த மாதிரி அடாப்டர் வாங்கிட்டு இந்த கேபிளே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த பவர் சப்ளை வந்து அது ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே அதுக்கு கிடைக்கும். ஒரு தெரிச்சு ஓடுது சும்மா போடுது அதுலேயே போடுது. ஓகே, இதெல்லாம் உள்ளே இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்கப்புறம் மதர் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மதர் போர்ட், ப்ராசஸர், ரேம் அந்த செட்டப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் கேபினுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிற வீடியோஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டெப்புமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன். உங்களுக்கு உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த நம்மளோட கூலர் இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் எப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் அதே வந்து ரிப்பீட் பண்ணி போர் அடிக்க விரும்பல. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நமக்கு கூலரோட கொடுத்த லிக்விட் கூலருக்கான பேஸ்ட்டுங்க. பட் இந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இன்னொரு பேஸ்ட் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இது வந்து மெட்டல் பேஸ்ட், இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பட் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்பூன் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அழகாக எல்லா சைடுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இத்தனோண்டு பேஸ்ட்டுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ பெரிய டப்பா பாரு, இவ்வளோ தான் இருக்குது பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம 2 சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க, ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணணும். இதிலே ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, நம்ம இதை வச்சிடலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க.
என்னடா பார்க்கவே கசகசன்னு ஒரு மாதிரியா இல்லை. பட் இந்த கேபிள் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இங்கே இந்த ஃபேனை எதுக்காக நம்ம இங்கேருந்து 3 ஃபேனை எதுக்காக நம்ம கீழே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே தான் வந்து நம்மளோட லிக்விட் கூலர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மேலே நீங்கள் கூலர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை வச்சுருக்கோம், பவர் சப்ளையும் நமக்கு ஹீட் ஆகும். ஸோ அதோட ஹீட்டுமே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளே மேலே ஸோ இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே, மேலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிக்விட் கூலர் வந்து மேலே வச்சுருக்கோம். அதனால வந்து மேலே இருக்கிற 3 ஃபேனை எடுத்து இங்கே கீழே ஷிஃப்ட் பண்ணியாச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டட் தான். நம்ம வந்து இங்கே இருக்கிற ஹீரோஸ் அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் இவங்களாம் வந்து எப்படி ஒர்க் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ரெடி, ஆன் பண்ணிடலாமா? டஃப் கேமிங். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த டிஸ்பிளே வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து இதுக்காக வியூசோனிக்கில் 27 இன்ச்சில் வந்து கேமிங் மானிட்டர் வந்து ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மானிட்டர் தான் இந்த CPU கூட வந்து நம்ம பேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கீபோர்ட் மவுஸ் கேம்டிஎஸ் அப்படிங்கிற பிராண்டில் வந்து மெக்கானிக்கல் கீபோர்டுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த RGB லைட் எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது கூட நம்ம இந்த CPU கூட வந்து நம்ம பேர் பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்த பட்ஜெட். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஓகேவா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஆசிலேஷனில் இருக்குங்க. நம்ம வந்து இன்றைக்கி நான் இப்போ இந்த ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா மேபி உங்களால் இதை கம்மியாகவும் பண்ண முடியலாம் நீங்கள் வாங்கும்போது, இல்லைனா இதை விட இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம். நான் வந்து இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேம் தான் போட்டிருக்கோம். நம்ம கஸ்டமர் ஆனால் இன்னொரு 16 GB என்கிட்ட கேட்டாங்க, இன்னொன்று ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் 8100க்கு தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணினேன். ஓகேங்களா? பட் இப்போ நான் மறுபடியும் அவங்க அப்கிரேட் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸு 11900 சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நிறையா ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது, நிறையா டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு PC வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா as soon as possible பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. மேபி ஜானுக்கு அப்புறமா வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாட் ஷுவர். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஜானுக்கு அப்புறம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அர்ஜென்ட் அப்படின்னா as soon as possible பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, பை பை.